அரியலூர் அருகே கல்லங்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் 5ஆம் நாள் கருட சேவையும் 7ஆம் நாள் திருக்கல்யாணமும் விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. இப்ப அரியலூர் பகுதியில் கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. அரியலூர் அருகே உள்ள கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். திருப்பதிக்கு செல்ல முடியாத விவசாயிகள் இந்த ஆலயத்தில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் தங்கள் வயலில் பயிரிட்ட விளைச்சல் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டி தங்களது விவசாயத்திற்கு உறுதுணையாக உள்ள ஆடு மாடுகள் பூர்ண நலத்துடன் விளங்க வேண்டியும் ஆண்டு திருவிழாவின் போது தங்களது வயலில் விளைந்த தானியங்களையும் ஆடு மாடுகளையும் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இதனால் இக்கோயில் ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சாவூர், திருச்சி, நாகை, சேலம், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பல லட்சம் மக்களின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோயில் சிறப்பு பெற்ற கோயிலாகும். இவ்வாறு சிறப்புமிக்க கோயிலாக கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் ஆண்டு பெருந்திருவிழா கடந்த 27ஆம் தேதி ஸ்ரீ ராமநவமி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. 5ஆம் நாள் திருவிழாவான வெள்ளிக்கருட சேவை தொடர்ந்து 7ஆம் நாள் திருவிழாவான திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. கோவிலிலிருந்து ஊர்வலமாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு வரதராஜ பெருமாள் எடுத்து வரப்பட்ட பெரிய தேரில் எழுந்தொருளினார். இதனைத் தொடர்ந்து ஆதின பரம்பரை தர்மகர்த்தா தேரை வரம்படுத்தி இழுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாம கோஷத்துடன் தேரை வரம்படுத்தியுள்ளனர். ஸ்ரீ ஹனுமான் சிறிய தேரிலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் வீட்டிற்கும் பெரிய தேர் 4 வீதிகளும் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் வரதராஜ பெருமாளை கண்டு தரிசனம் செய்தனர். திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், கும்பகோணம், சேலம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் காவல்துறை கண்காணிப்பாளர் சவேஷ் சாஸ்திரி தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பூர்ணிமா. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுப்பிரமணி.